ஆசீர்வதிக்கப்படுவ, பிறரையும் நீ ஆசீர்வதிப்ப. அல்லேலூயா. இந்த உலகம் எப்படி செயல்படுது என்றால், பெரிய பெரிய வியாபாரிகள், மல்டி பில்லியனர்ஸ், மல்டி மில்லியனர்ஸ் எல்லாம் எப்படி செயல்படுகிறாங்கன்னா, ஏதோ நான் வேலை பண்றேன், எனக்கு 1 லட்சம் வருது, 1 கோடி வருது, இப்படி எல்லாம் ஐஸ்வர்யவான்களா இல்லையா? இந்த உலகம் எப்படி ஆப்ரேட் ஆகுது என்றால், there is a blessing system. எல்லாரும் சொல்லுங்க, ஒரு சிஸ்டம் ஆப்ரேட் ஆகுது. இதுல தான் பெரிய பெரிய பில்லியனர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க பாருங்க. எத்தனை பேருக்கு தெரியும் பில்லியனர்ஸ் ஒரு 3 மணி நேரத்துக்கு மேல வேலை பண்றது இல்லை தெரியுமா? 3 மணி நேரம் தான் மேக்சிமம். பேசி பாருங்க, CEO டைரிஸ், இந்த CEO சேனல்ஸ், இந்த ஃபோர்ப்ஸ் ஸ்டோரிஸ் எல்லாம் வாசிச்சு பாருங்க. இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய பணக்காரரே ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் மேல வேலை பண்ண மாட்டார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர்கள் வேலை செய்வது பிழைப்பதற்காக அல்ல, அவர்கள் வேலை செய்வது யோசிப்பதற்காக. ஹல்லேலூயா. அவருடைய பணம் எல்லாம் எப்படி அவங்களுக்கு வருதா? they have created a blessing system. ஹல்லேலூயா. அவங்க வேலை பண்ணாம இருந்தாலும் பணம் வரும். ஹலோ, கிறிஸ்தவன் தான் வேலை பண்ண, ஆண்டவரே வேலை கொடுங்க அப்பதானே சாப்பாடு. இந்த உலகத்தில் இருக்கிற அதிபதிகள் வேலை செஞ்சு சாப்பிட்றது இல்லை, அந்த சிஸ்டத்தில் அவங்க இருக்கிறாங்க பாருங்க. அதனால் தானா அவர்களுடைய வாழ்வாதாரம் அந்த சிஸ்டத்திலிருந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, நானும் உனக்கு ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த சிஸ்டம் இந்த உலகத்தில் இருக்கிற ராஜாக்களுக்கு நான் மேலான சிஸ்டம். ஹல்லேலூயா. அந்த சிஸ்டம் எப்படிப்பட்ட சிஸ்டம் என்றால், எல்லா திசையிலுமே உன்னை ஐஸ்வர்யவான் ஆக்கிவிடும். அவள் இருக்குது பாருங்க விதைப்பதில். ஹல்லேலூயா. மல்கியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும், கர்த்தரை நீங்கள் ஆராயுங்க, சோதித்து பாருங்க, பானத்தின் பண்டக சாலைகளை உனக்கு திறக்கிற, விதைக்கும் போது தசமபாகம் கொடுக்கும் போது என்ன நடக்குதுன்னு. 12வது வசனம் தான் இம்பார்ட்டன்ட். அப்பொழுது எல்லா ஜாதிகளும், அதுதாங்க வாக்கு தத்துவங்க, வாக்கு தத்துவம். ஹல்லேலூயா. ஏதோ வெள்ளையும் ஜெல்லியமா போயிட்டு நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று பேர் வாங்குறது இல்லை. எல்லா வழிகளிலும் ஐஸ்வர்யவனா இருக்கும் போது உலகத்தில் இருக்கிறவன் உங்களை பார்த்து சொல்லுவான், நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் நீங்கள் உழைப்பதில்லை, நீங்கள் வேர்வை சிந்துவதில்லை, ஆனால் கர்த்தரோ உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். நான் யோசிச்ச 5 வருஷம் ஆறையா அந்த டீலு, ஆனா நீ சொப்பனம் பார்த்தா மறுநாளே முடிதியா டீலு. நீங்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. நாங்க உழைச்சா 8 மணி நேரம் உழைக்கணும், ஆனா நீ 1 நிமிஷம் உழைச்சாலும் அந்த உழைப்பு தேசத்துல மாற்றத்தை கொண்டு வருகிறது. நீங்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. நான் ஒரு இன்டர்வியூ போனேன்னா 5 வருஷம் 5 மாசம் 5 நாள் உட்கார்ந்து ப்ரிப்பேர் செய்யணும், ஆனா நீ ஸ்பாட்ல நின்னாலே போதும், உனக்கு வேலை கிடைக்குது. ஏனென்றால் நீ பாக்கியவான். ஹல்லேலூயா. அப்ப இதை போல ஒரு பாக்கியவான் நீங்கள் எப்படி ஆக முடியும் என்றால், விதைக்கும் பொழுது. ஹல்லேலூயா. ஆமென். கண்டினியூ பண்ணுங்க. தேசம் இன்னும் எல்லாம் அப்படி ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. எல்லாம் சொல்லுங்க, தெரு இல்லையா தேசம். ஹல்லேலூயா. சபை அல்ல தேசம். ஹல்லேலூயா. இப்போ சொல்லுங்க தேசம். எல்லாரும் சொல்லுங்க தேசம். இன்னைக்கு விரும்பப்படத்தக்கதா இருக்கா உங்களுக்கு? தக்காளி விலை ஏறனா தக்கதா இருக்குதா உங்களுக்கு? இருக்குதா இல்லையா? இல்லை இல்லை, எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. கொஞ்ச நாள் முன்னாடி சாக்லேட் வாங்க போனால் 300 ரூபாய், இப்போ போனால் 500 ரூபான்னு சொல்லுது. கஷ்டமாக தான் இருக்குது. ஆண்டவர் சொல்ல, தேசம் விரும்பத்தக்கதா இருக்கும் உனக்கு. ஹல்லேலூயா. ஏன்டா நீ தான் ஆளுவ அந்த தேசத்தில். அதை விடுங்க. மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் இந்த வசனம் எப்படி வந்திருக்கு பாருங்க. You will experience what it is like to be a country of grace. அவ்வளவுதான். ஆண்டவர் சொல்றாரு, நீ கொடுக்க தொடங்கிட்டனா, நீ எப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனையை முன்பதாய் நிறுத்துகிற தேசத்தில் இருந்தாலும் நீ அனுபவிக்க போகிறதெல்லாம் என்னவென்றால் கிருபை. ஹல்லேலூயா. எவ்வளோ பூசாரிகளோ, எவ்வளோ முஸ்லிம்களோ, கிறிஸ்தவர்களோ, யார் எந்த ஜாதியா இருக்கட்டும், யார் இருந்தாலும், ஐயோ கிறிஸ்தவனே கஷ்டப்படுத்துறான், கிறிஸ்தவனே கஷ்டப்படுத்துற சூழ்நிலையான தேசத்திலே நீ இருந்தாலும் கொடுக்கிறவனாய் நீ இருப்பாய் என்றால் உன்னுடைய அனுபவம் கிருபை. ஹல்லேலூயா.
எந்த இடத்திலுமே ஆண்டவர் கிருபையை குறித்து இவ்வளவு பஞ்சா சொன்னதே இல்லைங்க. ஆனா கொடுக்கிறவனுக்கு மாத்திரம் ஆண்டவர் வாக்குத்தத்தமா சொல்றாரு, கிருபையை நீ அனுபவிப்ப. ஹல்லேலூயா. உன் தேசத்தை பார்க்கும்போது கிருபையை அனுபவிப்ப. ஹல்லேலூயா. பிரதர் ஒரே விக்கிரமா இருக்குது பிரதர். ஐயோ பிரதர் என் தெருவெல்லாம் பிரச்சனையா இருக்குது. ஐயோ நான் ஸ்தோத்திரம் பண்ணணும், இல்லைன்னா என் ஆவியை வந்து அமுக்குது குத்துது. ஐயோ ஆண்டவர் சொல்றார், ஐயோ நீ விதைக்கிறதுல மன மகிழ்ச்சியா இருந்து பாரு, உன் தெரு பரலோகத்தை போல மாறும். ஹல்லேலூயா. நீ தேவ சமூகத்துல விதைத்து பாரு, எப்படிப்பட்ட கோயிலா இருக்கட்டும், எப்படிப்பட்ட கோபுரமா இருக்கட்டும், எப்படிப்பட்ட இடமா இருக்கட்டும், தேவ தூதர்களை தான் நீ பார்ப்ப, பிசாச பார்க்க மாட்ட. ஏன்றா உன் வாழ்வாதாரம் கிருபை. ஹல்லேலூயா. பாருங்க, இது வரைக்கும் நான் பிரசங்கமே பண்ணல, வசனத்தை தான் வாசிச்சிருக்கிறேன் உங்களுக்கு இவ்வளவு நேரமா. ஆமென். இதை யார் சொல்றது தெரியுமா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஹாப்பியஸ்ட் நேஷன், விரும்பப்படத்தக்கதான தேசம், கிருபையை அனுபவிப்பீர்கள். யாரு சொல்லுகிறதா? வாசிக்கிறேன் பாருங்க. The God of the angels armies says so. ஹலோ, பிதாவாகிய தேவனுடைய தூதர்லாம் சொல்றாங்களாம். ஒன்று சொல்லட்டுமா? நீங்க விதைக்க தொடங்கிட்டீங்கன்னா தேவ தூதரெல்லாம் உங்களை சுத்தி செயல்பட தொடங்குவாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை எதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இல்லாம இருக்குதுன்னா, அவன் தேவ தூதருடைய அனுபவத்துக்குள்ளேயே வரல. அவன் தேவ தூதர்கள் என்பது ஏதோ ஒரு தரிசனத்திலேயோ சொப்பனத்திலேயோ கதையிலையோ போஸ்டர்லையோ பார்க்கறான். ஒரு ஏஞ்சலிக் இன்டர்வென்ஷனே வரல. பாருங்க, யாருக்கு வருமா? விதைக்கிறவனுக்கு வருமா? ஹல்லேலூயா. அவ்வளோ சொல்றேன், உங்க வாழ்க்கையை ஆண்டவர் அற்புதமா மாத்த போகிறார். ஹல்லேலூயா. இந்த ஜூலை மாசத்திலிருந்து நீங்க எப்பக்கத்திலும் ஐஸ்வர்யவான்களாக போகிறீர்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய அனுபவம், இந்த உலகத்தை யார் ஆள்றாங்க, உன் தேசத்தை யார் ஆள்றா, யார் எம்பி, யார் சீஃப் மினிஸ்டர், யார் பிரைம் மினிஸ்டர், யார் கவர்னர், யாரோட இருக்கட்டும், கர்த்தர் சொல்றாரு கிருபை. ஹல்லேலூயா. இதுதாங்க கிறிஸ்தவம். ஏதோ ஒரு கட்சி ஜெயித்தா அப்படியே நம்ம ட்விங்கின் கீழே போறது, இன்னொரு கட்சி ஜெயித்தா அப்படியே நம்ம ஹல்லேலூயா கத்துறது. இது இல்லைங்க கிறிஸ்தவம். விதைக்கிறதினால் மகிழ்கிறவர் தான் கிறிஸ்தவன். ஹல்லேலூயா. கிருபையை உணர்கிறவன் தான் கிறிஸ்தவன். கிருபையில் வாழ்கிறவனே கிறிஸ்தவன். ஆமென்.